ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு இஷ்யூனால் நான் ரிச்சி ஸ்ட்ரீட் வரையும் போக வேண்டியதாக போச்சு. ஸோ நம்ம எலக்ட்ரானிக்ஸு, இந்த எலக்ட்ரிக்கல்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கேரண்டி இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம லைஃப்க்குமே பார்த்திங்கன்னா ஒரு கேரண்டி இல்லை. எங்கள் அம்மாவுக்கு கூட பார்த்திங்கன்னா கடைசியாக அந்த என்ன சொல்கிறது, அந்த ஹார்ட்டோட ரேட்டு பார்க்குறதுக்கு உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். ஸோ ஹார்ட் ரேட்லாம் நார்மலாக தான்ப்பா இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சரில் அம்மா முடியாமல் படுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா ஹார்ட் ரேட்லாம் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, என்கிட்ட ஏதாவது பேசுமா, பேச மாட்டேங்கிறியாம்மா, ஏம்மா காலையிலேருந்து பேசாமல் இருக்குது அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே எழும்புனாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு ஷாக்கில் எழும்புன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களோட கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா வெளி பிதுங்கி என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஏம்மா அப்படி பார்க்குற, உன்னை இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையே, எனக்கு கஷ்டமாக இருக்குது, அப்படி பார்க்காதம்மா, பயமாக இருக்குமா, என்னை அப்படி பார்க்காதம்மா அப்படின்லாம் சொன்னேன் நான். அதுக்கப்புறம் அப்படியே எழும்பின வேகத்தில் சாஞ்சாங்க. அதுக்கப்புறம் வாய் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக அசைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த உயிர் பிரிய போகிற தருணம் போல் அது. கடைசியாக அந்த டாக்டர்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, சிபிஆர்லாம் கொடுத்து பார்த்தாங்க. ஸோ கடைசியாக உங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி எங்கள் அம்மா இறந்து போகிறப்ப அவங்களுக்கு 67 வயசு ஒரு உயிர் அந்த உடம்புல இருந்து, குழந்தையாக இருந்து, கடைசியாக அந்தளவுக்கு மாறி நரமுடியாகி எங்கள் அம்மாவோட முடியெல்லாம் வெள்ளையாக மாறிப்போச்சு கடைசியாக. ஓகேவா, இது எல்லாமே அதிசயம்தான். அந்த உயிர் அந்த உடம்புல எப்படி இருந்து எப்படி பிரிஞ்சிச்சுன்னு தெரியவே இல்லை. எதுவுமே கேரண்டி இல்லை இல்லையா? ஸோ அம்மாவை அன்றைக்கி சாவாங்கன்னு நான் நினச்சி பார்க்கல. எப்பயும் கொண்டு போவேன் ஹாஸ்பிட்டலுக்கு, அந்த மாதிரி கொண்டு போகிறேன். அங்கே ஹாஸ்பிட்டலில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். என் தூக்கத்தை நான் கெடுத்துக்க போகிறேன், கொசுக்கடியில் கஷ்டப்பட போகிறோம். சம்டைம்ஸ் அம்மாவோட அந்த வார்ட்லேயுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணலன்னா அவங்களுக்கும் கொசுக்கடி. ஸோ லேடி அட்டெண்டர் இல்லைன்னு சொல்லிவிட்டு என்னை இந்த ப்ளட் டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டு, இதுன்னு சொல்லி அலைய விடுவாங்களே தவிர நைட்டு எனக்கு தூங்குறதுக்கு கூட அங்கே இடம் இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் இருக்க போகுது. சரி, வாட் எவர் இட் இஸ், அட் த எண்ட் அம்மாவை காப்பாற்றி கொண்டு வீட்டில் உட்கார வச்சுடுவோம் அப்படி தான் நினச்சிட்டு நான் கொண்டு போனேனே தவிர அன்றைக்கி எங்கள் அம்மா இறந்து போவாங்கன்னு நான் நினச்சி பார்க்கல. ஸோ இது மே 24, 2024 நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு உயிருக்குமே பார்த்திங்கன்னா கேரண்டி கிடையாது. அப்படி இருக்கப்ப ஒரு பொருள் தானே. ஸோ சிசிடிவி கேமரான்றது ஒரு பொருள் தான். அதனால் அதுக்குமே எந்த கேரண்டியும் கிடையாது. அதுக்குமே ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறதே சரி செஞ்சுக்க பார்க்கணும். முடியாத பட்சத்தில் புதுசாக கொண்டு போட தான் செய்யணும். ஓகேவா? ஸோ அம்மாவுக்கும் நிறைய தடவை நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனேன், சரி செஞ்சு கொண்டு வந்தேன். ஓகேவா? கடைசியாக நான் கொண்டு போனப்போ அவங்க உயிர் பிரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, கொண்டு போயிட்டு அவங்கள எரிச்சாச்சு. இவ்வளோ தான் வாழ்க்கை. அதே தான் மற்ற எல்லா பொருளுக்கும் கூட. ஓகேவா? என்ன, அம்மான்றது ஒரு உயிர், அந்த உயிர் பிரிஞ்சு போச்சு. மற்ற பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்து நான் ஒர்க்கிங் கண்டிஷனில் மாறி போச்சு. ஓகேவா? அப்படி தான். ஸோ அதே போல் தான் என்னுடைய சிசிடிவி கேமராவில் அந்த டிவிஆரில் போட்ட அந்த 1 TB ஹார்ட் டிஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறது சரியாக ஒர்க் பண்ணலை. சம்டைம்ஸ் ஒர்க் ஆகுது, சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது. ஒரு சில கேமராஸ் மட்டும் ப்ளேபேக் போட்டு பார்க்கலாம், ஒரு சில கேமராஸ் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்தது. நானும் 2-3 டைம்ஸ் அதை ஃபார்மேட் பண்ணி பார்த்துட்டேன். அது ரிப்பேர் ஆப்ஷனும் இருந்தது, அதையுமே நான் 2 டைம்ஸ் நான் பண்ணி பார்த்துட்டேன். இது எல்லாத்துக்குமே டைம் எடுத்துக்கும். ஸோ அதை நைட்டெல்லாம் கூட எடுத்துக்கிட்டு மறுநாள் காலையில் போய் செக் பண்ணுறப்ப ஓகே ஒர்க் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ இது ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸு தாக்கு பிடிக்க முடியலைங்க அதால். ஸோ ஹார்ட் டிஸ்க் கம்ப்ளீட்டாகவே ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ அதை நான் எங்கே வாங்கியிருந்தனோ அந்த ரிச்சி ஸ்ட்ரீட்டில் அந்த ப்ரீத்தி சொல்யூஷன்ஸ் அவர்கிட்ட நான் கால் பண்ணி கேட்டேன். அவரோட ஒரு நம்பர் நான் பிக் பண்ணாமல் இருந்தார். மேபி அவர் அந்த நம்பர் யூஸ் பண்ணுறாரா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவர் புது நம்பர் கண்டுபிடிச்சி நான் பேசினேன். அவர் ஓரளவுக்கு எனக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பித்தார். அதனால் ஸோ ஃபார்மேட் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னு சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் சொன்னதுனால அவர் என்ன சொல்லியிருந்தார், ஓகேங்க நீங்கள் கொண்டு கொடுத்துட்டு போங்க, ஒரு 1 வீக் ஆகும், நாங்கள் உங்களுக்கு மறுபடியும் நாங்கள் கூப்பிடுறோம், இல்லைன்னா கொரியர் கூட அனுப்பிடுறோம், பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருந்தார். ஸோ நான் கேட்டிருந்தேன், எனக்கு இங்கே செக்யூரிட்டி முக்கியம் இல்லையா, நான் அப்படி ஹார்ட் டிஸ்க் கொடுத்துட்டா எனக்கு இங்கே ப்ராப்ளம் ஆகும் இல்லை சார், கொஞ்சம் சீக்கிரமாக பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு ஒரு நாளுக்குள்ளெல்லாம் கிடைக்காதுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ கடைசியாக ரெக்வஸ்ட் பண்ணதுனால அவர்
அந்த ஹார்ட் டிஸ்க்கு யாரோ அவரோட நம்பர் என்கிட்ட கொடுத்து பேச வச்சார். நான் அவர்கிட்டவே ஸ்ட்ரைட்டாக பேசியிருந்தேன். நான் ஃப்ரைடே பேசியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தார், ஸ்டாக் இல்லை ஜி என்கிட்ட, ஸ்டாக் வரணும், எனக்கு டெலிவரி கொடுத்தா தான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும், அதனால் டெலிவரி கொடுத்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தார். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஃப்ரைடே டெலிவரி ஆகலை. ஸோ சாட்டர்டே சண்டே ஹாலிடே ஆகிப்போச்சு. அப்புறமா நான் திங்கக்கிழமை, அதாவது இந்த ரிச்சி ஸ்ட்ரீட் போனதும் திங்கக்கிழமை தான். அந்த திங்கக்கிழமை காலையில் ஒரு 10:30 மணிக்கு நான் கால் பண்ணுறேன். என்ன ஜிடிபி, அதாவது அந்த ஹார்ட் டிஸ்க்கு ரெடி ஆகிடுச்சான்னு கேட்டதுக்கு, ஆமாம் நேற்று எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சுங்க, நீங்கள் வாங்க இப்போ கிளம்பி வந்தால் கூட வாங்கிக்கலாம், நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்துடுங்க, நரசிங்கபுரமில் அந்த ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் சொன்னார். அந்த லொக்கேஷனில் போய் நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவரும் பார்த்திங்கன்னா வந்தார். அவரோட ஷாப் அவர் எப்போயுமே ஓப்பனில் வச்சுருக்க மாட்டார் போல், யாருக்காவது ஏதாவது தேவை இருந்தால் மட்டும்தான் அவர் ஓப்பன் பண்ணி எடுத்து கொடுக்குறாரு. ஸோ அது பார்த்திங்கன்னா எடுத்து கொடுத்தாங்க. இது அன்ஃபார்ச்சுனேட்லி ரீஃபர்பிஷ்டு தான் இந்த ஹார்ட் டிஸ்க்கு, ஓகேவா. ரிச்சி ஸ்ட்ரீட் போனாலே காஸ்ட் வைஸ் நிறையவே உங்களுக்கு கம்மி பண்ணிக்கலாம். பட் ஆனால் அவங்க நிறைய விஷயத்த வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னுடைய இன்வாய்ஸில் கூட இது 1 TB ஹார்ட் டிஸ்க்கு 2 years ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்டின்னு போட்டிருக்காங்களே தவிர அது ரீஃபர்பிஷ்டுன்னு மென்ஷன் பண்ணலை. என்னை பொறுத்த வரையும் வாட் எவர் இட் இஸ் அதை மென்ஷன் பண்ணுங்கள், அப்போ தான் எண்ட் யூஸருக்கு தெரிய வரும். அது என்னன்னு மென்ஷன் பண்ணாமல் விட்டுறதுனால இப்போ இன்றைக்கி எனக்கு காலையில் எனக்கு அதை டிஸ்மேண்டில் பண்ணி கொடுத்தாரு. அந்த ஹார்ட் டிஸ்க் டிஸ்மேண்டில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் கொண்டு போக முடிஞ்சது, ஓகேவா. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது ரீஃபர்பிஷ்டு தாங்க, இது ஒரிஜினல் கிடையாது, இதில் என்ன தான் செகேட்னு போட்டிருந்தாலும் சைட்டில் ஸ்டிக்கர் இருக்குது பாருங்கள், ரீஃபர்பிஷ்டுக்கு தான் இந்த மாதிரி ஸ்டிக்கர் போடுவாங்க, அதில் பாருங்கள் 1/2024, அதனால் ஜான்வரி 2024 அடுத்த 2 வருஷத்துக்கு வாரண்ட்டி கவர் ஆகும், அந்த மாதிரி தான் அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. ஸோ மறுபடியும் நான் இன்றைக்கி கொண்டு போய் நான் கொடுத்துருந்தேன். அந்த ரீஃபர்பிஷ்டு தான் மறுபடியும் இன்னொன்று ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் கொடுத்ததை அவங்க மறுபடியும் ரிப்பேர் பண்ணி அதை மறுபடியும் ரீஃபர்பிஷ் பண்ணுவாங்களாம். ஸோ மறுபடியுமே அதில் வாரண்டின்னு போடுறப்ப 1/24 போட்டுட்டார். அப்போ 1/24 மறுபடியும் அடுத்த ஜான்வரி மாதம் வரையே தான் நமக்கு கவர் ஆகும். ஆக்சுவலாக 1 டைம் அவங்க எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அது நான் வாங்கினது ஏப்ரல் மந்த்து தான், அப்படி கூட பார்த்தா 4வது மாதம் போடணும்ல நான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இன்வாய்ஸ் இருக்குல்ல பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சிசிடிவி நான் எங்கே வாங்கினோனோ அவரே சொல்லிட்டாரு. அதனால் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அடுத்த ஏப்ரல் மாதம் வரையும் எந்த இஷ்யூவும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஆச்சுன்னா நான் புதுசாக தான் ஒரு நல்ல ஒரு ஹார்ட் டிஸ்க்கை வாங்கிக்கணும். ஸோ நல்ல ஒரு ஹார்ட் டிஸ்கெல்லாம் வாங்கினா அது ரீஃபர்பிஷ்ட் இந்த மாதிரிலாம் இல்லைன்னா கண்டிப்பாக 4,000 5,000 ஆகும் போலங்க. அதுக்கு 3 years ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி எல்லாம் கூட இருக்குது. ஸோ அது என்ன சொல்கிறது, காசுக்கு ஏற்ற பணியாரம் தான் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஸோ கொஞ்சம் காஸ்ட் கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். பட் அது சொல்லலாமே. ஸோ நமக்கு தெரியாவா போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அது எதுவுமே இன்டிமேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதுதான் பிரச்சனை. ஸோ அதே போல் லாஸ்ட் டைம் அந்த வீடியோவில் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். பட் நான் நிறைய நேரத்தில் அந்த மாதிரி ஃபீல் பண்ணதுனால தான் நான் சொல்லியிருந்தேன். அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க கொட்டேஷன்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணது தப்புன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அவரோட நேம், அவரோட ஃபோன் நம்பர்லாம் நான் எடுத்து விட்டுட்டேன், ஓகேவா. பட் ஆனால் அவரோட கம்பெனி நேம் அங்கே இருக்குது. ஸோ அது எந்தளவுக்கு இது பாசிட்டிவாக கொண்டு போகலாம் நெகட்டிவாக கொண்டு போகன்றது தெரியல. பட் என்னுடைய ஒப்பீனியனை தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அவர் இன்றைக்கி போனப்போ கொஞ்சம் கோவப்பட்டார். ஸோ அவரோட என்ன சொல்கிறது, என்ன நினைக்கிறாருன்றது எனக்கு தெரியப்படுத்திட்டார், ஓகேவா. ஸோ நான் அது எதுவும் பெருசாக நான் நினச்சிக்கல. அப்படியெல்லாம் அவங்கள நம்ம பிடிக்கலன்னா, அந்த ஷாப் பிடிக்கலன்னா மறுபடியும் நான் அங்கே தேடி போக மாட்டேன். இன்றைக்கி இன்னொரு ரூட்டர் தேவைப்பட்டது. அந்த ரூட்டர் கூட அந்த கடைக்கு போய் அவர்கிட்டயே வாங்கிக்கலாம் தான் சொல்லிவிட்டு நான் போனேன், ஓகேவா. அதனால் அவர் ஏன் அப்படி கோவப்பட்டாருன்னு தெரியல. சரி, ஓகே, அது இன்றைக்கி நான் எல்லாத்தையும் நான் தெளிவாக நான் சொல்லிட்டேன், ஓகேவா. சம்டைம்ஸ் அவங்க எனக்கு கால் எடுக்கலை, பட்டு சம்டைம்ஸ் அவங்க கால் எடுத்து எனக்கு ரெஸ்பாண்டும் பண்ணியிருக்காங்க. பட் அது கொஞ்சம் இன்னும் கூட ப்ராப்பராக பண்ணியிருந்துருக்கலாம்னு தோணுச்சு. ஸோ ஹார்ட் டிஸ்க் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கலாம் சொன்னார். அந்த ஹார்ட் டிஸ்க் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. அதனால் அவர் ஹார்ட் டிஸ்க்ன்றது டிவிஆர்க்குள்ளே இருக்குங்க, அது நீங்கள் லோக்கலாக யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க டிஸ்மேண்டில் பண்ணி கொடுப்பாங்க, அதை நீங்கள் எனக்கு அனுப்புங்க, அப்படி கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கலாம் புரிகிற மாதிரி. அதனால்
அவர் வந்து உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம் சார், உங்களுக்கு உட்காந்து வீடியோலாம் போட்டுட்ருப்பீங்க அப்படின்னு என்னுடைய வீடியோ பார்த்துருப்பார் போல். நான் அதான் சொன்னேன், சார் எனக்கு 1008 வேலை இருக்குது, இன்றைக்கி எல்லாத்தையும் நான் விட்டுட்டு தான் நான் வந்திருக்கேன், நீங்கள் அந்த மாதிரி சொல்லக்கூடாது, இந்த வீடியோ பண்ணி போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், மெனக்கிட்டு தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் போட்டு கூட ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாத வேலை சார் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். அவரும் வந்து சேனல் வச்சுருக்காரு இல்லையா, அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, நாங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், எங்களுக்கும் நல்லா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டெல்லாம் இருக்குது, அதனால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பில்டப் காமிச்சார். சரி, ஓகே, வாட் எவர் இட் இஸ், அவங்க மனசில் இருக்கிறது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, ஆக மொத்தத்தில் அவங்க எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்ட் டிஸ்க்கு அது நான் நாளைக்கு இங்கே லோக்கல் பர்சனை வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னொரு ரூட்டர் வாங்கினதுக்கு காரணம் என்னென்னா, அந்த லேண்ட் வயரை வந்து எலியோ அணிலோ கடிச்சு வைக்கிது. மரம் வந்து வளர்ப்போம், மழை பெறுவோம், இந்த மாதிரிலாம் நல்லது நடக்குது. ஆனால் மரம் வளர்கிறப்ப கூடவே இந்த மாதிரி அணிலெல்லாம் கூட அது மேலே ஏறி ஏறி விளையாடி இந்த வயர் எல்லாத்தையும் எல்லாம் வேறு கடிச்சு வைக்கிது. அதனால் நமக்கு அப்பப்போ செலவாகுது. இப்போ மறுபடியும் அந்த லேண்ட் வயரை மாற்றணுன்னாலும் வந்து செலவு தான். அது ஒரு மீட்டரே 48 ரூபா அந்த கணக்கு வரும். அது எத்தனை மீட்டர் தேவைப்படும், அது என்னென்ன பிரச்சனையோ தெரியல. அதனால் இனிமேல் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த லோக்கல் கை வந்து என்ன சொன்னார், இந்த மாதிரி உங்களுக்கு ரூட்டர் கூட வச்சு கூட பண்ணிக்கலாங்க, அப்போ நீங்கள் அது வேணால் பாருங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதையுமே பார்த்திங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட்டில் அவங்ககிட்டயே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் எங்கே வாங்கினனோ அந்த சிசிடிவி எங்கே வாங்கினனோ அதே பிரீத்தி சொல்யூஷன்ஸ்லேயே. அவங்க வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தாங்க, இப்போ கீழே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க போல். ஸோ ஆனால் அதே பில்டிங்கில் தான் இருக்காங்க. ஆனால் அதை கூட அவர் சொல்லவே இல்லை. நான் கேட்டேன் அவரோட நியூ வீடியோஸில், கொஞ்சம் புதுசாக இருந்தது கடை. ஸோ அன்றைக்கி பார்த்த மாதிரி இல்லையே, இது வேறு மாதிரி இருக்கே, அதுதான் கேட்டேன். நீங்கள் அங்கேயே தான் இருக்கீங்கன்னா அங்கேயே தான் இருக்கேன்னு சொன்னார். அப்போ கூட நான் மேலே இல்லைப்பா, இப்போ கீழே இருக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல. நான் அதை மறந்துட்டு நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறேன். ஃபஸ்ட் ஃப்ளோர் எல்லா ஷாப்பும் வந்து க்ளோஸில் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே கேட்டதுக்கு கீழே அவங்க மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு வேறு யாரோ சொல்கிறாங்க. ஓகேவா, நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு வரோம், ஒரு நாள் பூரா வந்து கெட்டு போயிருக்கு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து இப்போ கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிட்டோம் சார், கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துவிட்டோம், ஏதாவது சொல்லலாம் இல்லை. அப்படியெல்லாம் இருக்கப்ப கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஸோ பீப்புளை புரிஞ்சுக்க முடியல. அவங்க என்ன நம்மளை வாலண்டியராக ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, இல்லைனா அவங்க மனசில் பட்டது பேசுகிறாங்களான்னு புரிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட இன்றைக்கி ரிச்சி ஸ்ட்ரீட் போயிட்டு அதே நேரத்தில் எங்கள் அம்மாவோட ரூமில் இருக்க அந்த வாட்டர் ஹீட்டருக்கும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாமல் விட்டதுனால அந்த ஃபிலமெண்ட் ஸ்பாயில் ஆகி நேற்று நான் ஏதோ வந்து சுடு தண்ணி ஒத்தடம் கொடுத்துக்கலாம், முதுகு வலியாக இருந்தது, அதுக்கு நான் ஆன் பண்ணப்போ பார்த்திங்கன்னா அது ஷாக் அடிச்சது. ஐயோ இதுவும் ஷாக் அடிக்குது, அப்போ இதோட ஃபிலமெண்ட்டும் போயிடுச்சு போலடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிலமெண்ட்டுக்காகவும் நான் ஆல்ரெடி எனக்கு மேலே ஃபிலமெண்ட் போயிருந்தது இல்லையா, அந்த சாம்பிளும் கொண்டு போயிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரியான அந்த வாட்டர் ஹீட்டருக்கான ஃபிலமெண்டெல்லாம் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் கிடைக்காதான். ஏன்னா அந்த ரிச்சி ஸ்ட்ரீட் ஃபுல்லுமே எலக்ட்ரானிக்ஸ்க்கான ஒரு பிளேஸு. எலக்ட்ரிக்கல்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த பாரிஸ் கார்னரில் கோவிந்தப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்குள்ளே இருக்குது. ஓகேவா, அதனால் அங்கேருந்து கிட்ட தானே இவ்வளோ தூரம் பைக்கில் போயிட்டேன்னு சொல்லிட்டு பைக்கில் தான் போயிருந்தேன். ஸோ இன்றைக்கி ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா பைக் எனக்கு 54 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்துருக்குங்க. இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னா பைக்கை நிறுத்தி நிதானமாக அழகாக பார்த்து பக்குவமாக ஓட்டியிருந்தேன். ஸோ நல்லா வந்து டிராஃபிக் இல்லாத இடத்துல, ரோடு நல்லா இருக்க இடத்துலலாம் 50, 60 நான் வந்து ஓட்டினேன். ஓகேவா, ஸோ டென்ஷன் இல்லாமல் வண்டியை ஓட்டினாலே நமக்கு மைலேஜ் கொடுக்குது. சும்மா டென்ஷனை வச்சுக்கிட்டு வண்டி அப்பப்போ ஆஃப் பண்ணிக்கிட்டு அது வண்டி ஹீட் ஆகி அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி தொலையுது. அதனால் இன்றைக்கி ஓட்டின மாதிரி நான் நல்லா ஓட்டினா எனக்கு கொஞ்சம் மைலேஜ் கொடுக்குன்னு தோணுது. 74 கிலோமீட்டர் கொடுத்தது, நடுவில் 10 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர், 25 கிலோமீட்டர் கொடுத்துட்டு இருந்தது. இன்றைக்கி அதிசயமாக 54 கொடுத்துருக்குது. அதுவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அங்கே பாரிஸ் கார்னரும் போயிட்டு அந்த டிராஃபிக்கில் அந்த பைக்கில் போயிட்டு கோவிந்தப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்டில் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஆப்போசிட் கடையில், அதாவது ஆப்போசிட்டில் இருக்க காம்ப்ளெக்ஸில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் பார்த்திங்கன்னா இந்த ஃபிலமெண்ட் கிடச்சிது. ஸோ அந்த ஃபிலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 350 ருபீஸ்லேருந்து 650 வரையும் இருக்குதாம்மா. இதில் என்னங்க டிஃப்ரென்ஸுன்னு கேட்டால் ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு குவாலிட்டி இருக்கும்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், கேரண்டி எல்லாம் எதுவும் இல்லை. ஸோ ஒர்க் ஆகிற வரையும் ஒர்க் ஆகும் அவ்வளோதான்னு சொல்லியிருந்தார். சரி, நான் ஒரு 350 தான் வாங்கிக்கிட்டேன் போதும்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட மிக்ஸி ஜார்லாம் கூட வச்சுருந்தாங்க. என்னுடைய மிக்ஸி அந்த பிரீத்தி ப்ளூ லீஃபோடது அந்த சின்ன மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போச்சு கீழே. அதனால் அது ஒன்று வாங்கியிருந்தேன். அது 280 ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பெரிய ஜூஸரும் நான் கேட்டு வாங்கினேன். அதில் ஜூஸ் மட்டும் போடாமல் நம்ம அடைக்கெல்லாம் கூட அரைச்சிக்கலாம். அதுவுமே பார்த்திங்கன்னா 350.
ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 980 ருபீஸ் ஆச்சு. அவர் என்னடான்னா யூபிஐ வாங்க மாட்டேன், கிரெடிட் கார்டு அக்செப்ட் கிடையாது, ஒருவேளை நீங்கள் அப்படி பண்ணணுன்னா 18% ஜிஎஸ்டி போட்டு தருவேன் பரவாயில்லையான்னு கேட்டு, பக்கத்தில் ஏடிஎம் இருக்குது போய் காசு கொண்டு வாங்க சொல்லி நான் அங்கே ஒரு 1000 ருபீஸ் வித்ட்ரா பண்ணி நான் கொண்டு வந்து கொடுத்து 20 ருபீஸ் பேலன்ஸ் தான் 950க்கு கேட்டேன். அவங்க ஆனால் கொடுக்கவே இல்லை, கம்மி பண்ணவே இல்லை. சரி வாஷிங் மிஷின் அவுட்லெட்டு ஒரு 2 மீட்டரோ 3 மீட்டரோ நான் கேட்டிருந்தேன், அது 80 ருபீஸ்னு சொன்னார். அதனால் 980 + 80 1060 தான், நீ இன்னும் ஒரு 100 கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 1000 கொடுத்துட்டேன் இல்லையா, அதனால் நான் சொன்னேன் நீங்கள் 1000 தான் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்தேன், நான் இத்தனை வாங்குறேன் இல்லையா, நீங்கள் எனக்கு எல்லாத்தையுமே சேர்த்து 1000க்கு கொடுங்க, நான் ரெஃபர் பண்ணுவேன் இல்லையா உங்கள் ஷாப்பு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ₹1 கூட கம்மி பண்ணவே இல்லைங்க. ஜிபே பண்ணுன்னு சொல்லி கேட்டார். ஸோ ஜிபே வந்து பண்ண பார்த்தா அவங்க அக்கௌண்ட் ஏதோ பிளாக் ஆகிருக்குது. உங்கள் சைட்டில் தாங்க அக்கௌண்ட் பிளாக் ஆகிருக்குது, வேறு ஏதாவது யூபிஐ ஐடி இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு என்கிட்ட அதெல்லாம் இல்லை. உடனே வந்து அவ்வளோ கராராக இருக்காங்க அந்த ஹிந்திக்காரங்க. உடனே அவங்க ஒர்க்கர் அந்த தமிழ் பையன்கிட்ட அந்த பொருளை எடுத்து வை, இதை மட்டும் கொடுத்து அனுப்பு, உங்கள் ₹20 வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிட்டாருங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ பாரிஸில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ₹60க்கு 1/4 கிலோ பால்கோவும் வாங்கியிருந்தேன். அதே பால்கோவாங்க. அந்த பர்சன் எனக்கு நல்லாவே மனசில் பதிஞ்சிருந்தது. முன்னாடி பார்த்தீங்கன்னா 15G பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு இருக்கும் பாரிஸில். அந்த இடத்துல அதுக்கு ஆப்போசிட்டில் சின்ன கடை வச்சுருந்தாங்க. அங்கெல்லாம் நான் அந்த 1/4 கிலோ ₹15, ₹20, அதுக்கப்புறம் ₹45 கூட நான் பால்கோவா வாங்கியிருக்கேன். அதை நான் கேட்டேன், நீங்கள் முன்னாடி அங்கே கடை வச்சுருந்தீங்க இல்லையா, நான் சின்ன வயசுலேருந்து உங்ககிட்ட நான் வாங்கியிருக்கேன், ஞாபகம் இருக்குது, உங்கள் ஃபேஸ் நல்லாவே எனக்கு மனசில் பதிஞ்சிருக்குலாம் சொல்லி சொன்னதுக்கு, ஆமாம், ஓ அப்படியா, ஆமாங்க நான் அங்கே வச்சுருந்தேலாம் சொன்னார். இப்போ 1/4 கிலோ ₹60 வாங்க. ஸோ 1/2 கிலோ நெய் வந்து பார்த்திங்கன்னா ₹240 அப்படி கூட பார்த்தா 1 கிலோ நெய் ₹480 தானே. நம்ம இங்கே ஆன்லைனில் வாங்குறது எல்லாமே இந்த நந்தினி நெய்யெல்லாம் வாங்குகிறேன், அது 1 லிட்டர் வந்து ₹630. ஸோ காசுக்கேற்ற பணியாரன்றப்ப அந்த காசுக்கேற்ற குவாலிட்டி எல்லாம் கிடைக்கும், அது ஒரு பக்கம். ஸோ பால்கோவா நல்லா தான் இருந்தது. ஸோ பாரிஸ் போயிருந்தேன் இல்லையா, அங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த சாட்டெல்லாம் நல்லாவே இருக்கும். அதாவது சமோசா, வாழைக்காய் பஜ்ஜி, அதுக்கப்புறம் வடை, இதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அது வந்து ஒன் வேன்னு சொன்னதுனால வேறு பக்கமாக போனேன். அங்கே போனப்போ குடோன் ஸ்ட்ரீட் வழியாக போகிறப்ப அங்கே வந்து எங்கள் மாமா முன்னாடி ஒர்க் பண்ண அந்த கடையை பார்த்த உடனே எங்கள் மாமா ஞாபகம் வந்தது. இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, அப்போ மாமாவை பார்த்துட்டு போகலாமான்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. மாமா இங்கே இருப்பாரோ இல்லையோ, வேறு எங்கேயாவது மாறிட்டாங்கன்னா எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே அத்தையும் பார்த்திங்கன்னா உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா பசங்க கிடையாது. இந்த வயசுலேயும் அந்த மாமா வந்து ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பில் ஹிந்திக்காரங்களுக்கு குமாஸ்தா வேலை பார்க்குறாரு. ஸோ அந்த குமாஸ்தா வேலை பார்த்து அதுக்கு வர சம்பளத்தில் தான் அவங்க வாடகை கட்டிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஸோ அந்த அத்தைக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிவிட்டு அந்த அத்தை வேறு சொன்னாங்க, ஸோ எனக்கு வந்து கோயில் வேறு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல அத்தை, நீங்கள் போங்க, நான் ஒரு 10 நிமிஷம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு பேசிட்டு போகலான் தான் வந்தேன்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோ, கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு சொன்னாங்க. அது அவங்க எதை நினச்சி சொல்கிறாங்கன்னு தெரியல. இவங்கெல்லாம் வந்து ஸ்டெப் எடுத்து தான் லாவண்யாவுக்கு இத்தீஷெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எனக்கு யாரும் ஸ்டெப்பே எடுக்கலையாம்மா. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போ தானே வாழ்க்கை நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், ஓகே அத்தை, உங்கள் வாய் முகூர்த்தம் நல்லா தான் அமைஞ்சால் நல்லா தான் இருக்கும் அப்படிலாம் சொன்னேன். உங்கள் 70ஆம் கல்யாணத்துக்கு வந்து லாவண்யா கிட்ட பேசி அடுத்த மாதத்துலேருந்து அவள் என்கிட்ட காசு கறந்து 25 லட்ச ரூபாய் அவளுக்கு கொடுத்து அந்த காசு அவங்க எனக்கு திருப்பியும் கொடுக்காம என்னை கடனாளி ஆக்கிட்டு ஓடிட்டாங்க. எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியலன்னா, அப்படியா, எங்கே இருக்காங்கன்னு தெரியலையா, ஏன் இப்படி பண்ணணும்? அட்லீஸ்ட்டு நான் சொன்னேன், எங்கள் வீட்டிலையாவது வந்திருந்துருக்கலாம், எனக்கும் துணையாக இருந்திருக்கும். அப்படி வந்திருந்திருந்தா கூட நானும் அவங்க கிட்ட வீட்டை ஒப்படைச்சிட்டு நானும் வெளிநாட்டுக்கு எங்கேயாவது வேலைக்கெல்லாம் போயிருப்பேன், இன்னும் கூட காசு சம்பாதிச்சிருப்பேன், நல்லா இருந்திருக்கலாம். அவங்க எந்த விதத்துலேயுமே வந்து அவங்களும் நல்லா இல்லை, என் வாழ்க்கையும் கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்படின்னு கஷ்டப்பட்டாங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீ சொல்லி தான் தெரியுது, யாரும் எனக்கு ஃபோன் பண்ணுறதில்ல, செய்கிறதில்ல, எங்கள் வீட்டில் வந்து சிக்னல் கூட கிடைக்காதுன்னு அவங்க புலம்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு இன்றைக்கி நடந்தது. ஸோ ரிட்டர்ன் வரப்போ மறுபடியும் பெட்ரோல் போட வேண்டியதாக இருந்தது. மறுபடியும் இங்கே வேப்பம்பட்டு வர வழியில் அந்த திருமழிசை தாண்டதுக்கப்புறம் அங்கே வெள்ளை வீடு அந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் தாண்டதுக்கப்புறம் அங்கே காளான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டுங்க, ஹைஜீனிக்கே இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் சரி சாப்பிட்லாம், இட்லி தோசை இருக்கும்லன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருந்ததுங்க. இட்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா டேஸ்ட்டாகவே எனக்கு நான் சொல்லியிருந்தேன்,
ரொம்ப சூப்பராக இருக்குதும்மா டேஸ்ட்டு, எனக்கு அவ்வளோ சீக்கிரமாக எந்த டேஸ்ட்டும் பிடிக்காது, நான் எங்கேயுமே இவ்வளோ திருப்தியாக சாப்பிட்டது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கடையில் ஒரு 10 இட்லி வடைக்கறி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வடைக்கறி ஒரு தோசையும் வந்து 85 ரூபா போல். அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரில, 80 ரூபா தான் கேட்டாங்க. இந்த மாதிரி இன்றைக்கி மொத்தமாக 2300 செலவாச்சு. ஓகேவா, செலவானாலும் ஒரு நாள் பூரா வந்து எனக்கு வேஸ்ட்டாக இருக்குது. நான் ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ்க்காவது கிளாஸ் எடுத்திருந்திருப்பேன். சரி, ஓகே, என்ன பண்ணுறது, நம்ம தேவைக்கு நம்ம தான் போகணும், அதுக்குன்னு என்ன வேலைக்காரங்களை வச்சுக்க முடியும். ஸோ இது வந்து இந்த வைஃபைக்கு தேவைப்படுற ரூட்டர். ஓகேவா, அதோட எம்ஆர்பி 3500 போட்டிருக்காங்க. பட் அதோட ப்ரைஸ் ரேஞ்சு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா, எனக்கு இவர் 820 கொடுத்தாரு. ஸோ இந்த ரேட்லாம் சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு தெரியல. ஏன்னா மேபி அவங்க ப்ராஃபிட் லாஸ் எல்லாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி மாறும் இல்லையா. ஸோ எல்லா பொருளும் ஒரே நேரத்தில் ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த நேரத்தில் வேறு மாதிரி தானே இருக்கும். அதனால் பட் ஓகே. பட்டு இங்கே லோக்கலில் இருந்தவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த ரூட்டர் வந்து 1400 ஆகும்னு சொல்லியிருந்தார். ஸோ அங்கே போனதுனால அது ஒரு 500 to 600 எனக்கு கம்மியாச்சு. ஸோ எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஃபிலமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 350. ஸோ முக்கியமாக அந்த மிக்ஸி ஜார்லாம் கூட வந்து கிச்சனில் சமைக்கிறப்போ உதவும் சொல்லிட்டு நான் நம்புகிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மிந்த்ராவில் 350 ருபீஸ் கொடுத்து வாங்கின அந்த கண்ணாடி வந்து உடஞ்சி போச்சுங்க. அது சரி செய்ய முடியாது, இனி வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டார். அது 150 ருபீஸ்க்கு கூட தேராத ஒரு பொருள், நீங்கள் ஏன் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினீங்கன்னு கேட்டார். அந்த கடையிலே பார்த்தீங்கன்னா ஒரு நைட் மோடு கிளாஸஸ் வந்து வாங்கியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணை கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. மண் தூசி எல்லாம் கூட கண்ணுக்குள்ளே போகாது. ஓரளவுக்கு நைட்டு நல்லாவே வந்து எல்லாமே தெரியுது. நைட் விஷனுக்கான ஒரு கிளாஸஸ் தான். பட் ஆனால் அதில் ஆன்டி கிளர் ஃபீச்சர்ஸ்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது காசுக்கு எத்த பணியாரம் தான். அகெயின் 120 ருபீஸ்னு சொல்லி அவர் 100 ருபீஸ் தான் எனக்கு கொடுத்தாரு. ஸோ ஆன்லைனில் வாங்குறதுக்கு இவங்ககிட்ட வாங்கினா கூட ஒரு 7-8 மாதம் உழைக்குதுங்க. அதனால் அவர்கிட்ட நான் திருப்தியாக 100 ருபீஸ் கொடுத்து நான் அதையும் வாங்கியிருந்தேன். ஸோ கம்ஃபர்ட்டாக தான் இருந்தது. அது எத்தனை நாள் உழைக்கும்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆச்சு. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.